வணக்கம். இந்த சேனலை பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவனயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். அது பற்றிய ஒரு ஆய்வு. பாடல். பொன்னெழில் பூத்தது புதுவானில், வெண்பனி தூம் நிலவேனில், என் மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே சொல் சொல். திரைப்படம் கலங்கரை விளக்கம். நடித்த நட்சத்திரங்கள் எம்ஜிஆர், சரோஜாதேவி. படம் வெளிவந்த ஆண்டு 1965. பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா. இசை எம்.எஸ். விஸ்வநாதன். பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் கே. சங்கர். பாடல் வரிகளுக்கு செல்வோம். பொன்னெழில் பூத்தது புதுவானில், வெண்பனி தூவும் நிலவேனில், என் மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே சொல் சொல். தென்னை வானத்தினில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தைச் சொன்னவன் வாடுகிறேன், உன் இரு கண்பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன் பட்டு கைபட பாடுகிறேன். முன்னம் என் உள்ளத்தில் முக்கணி சர்க்கரை அள்ளி கொடுத்த பொன் மாடம் எங்கே, கிண்ணம் நிரம்பிட செங்கனிச்சாருன முன்வந்த செவ்வந்தி மாலை எங்கே, தென்னவன் மன்றத்து செந்தமிழ் பண்கொண்டு வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு, மன்னவன் உள்ளத்தில் சொந்தம் வந்தாளென்று சென்றது பூந்தென்றல் ஆடிக்கொண்டு, என் உடல் என்பது உன் உடல் என்றபின் என்னிடம் கோபம் கொள்ளுவதோ, ஒன்றில் ஒன்றானபின் தன்னை தந்தானபின் உன்னிடம் நான் என்ன சொல்லுவதோ. பாடல் வரிகள் ஓர் ஆய்வு. ஆண் பாடுகிறார். பொன்னெழில் பூத்தது புதுவானில், வெண்பனி தூவும் நிலவேனில், பொன் போன்று ஜொலிக்கின்ற புதுவானம், வெண்பனியை தூவுகின்ற நிலவே சற்றுநில், என் மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே சொல் சொல். என் மனம் எனும் தோட்டத்தில் வண்ணத்து பறவையாக சிறகடித்து பறந்த என் காதலி சென்றது எங்கே சொல். தென்னை வனத்தில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தைச் சொன்னவன் வாடுகிறேன், தென்னஞ்சோலையில் என் காதலி முகம் தொட்டு என் காதலை சொன்னவன் அவளை காணாமல் வாடுகிறேன். உன்னிரு கண்பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன் பட்டு கைபட பாடுகிறேன். உன் கண்கள் பட்டு உன்னை விட்டு பிரிந்ததால் புண்பட்ட என் நெஞ்சத்தில் உன் பட்டு போன்ற கைபட பாடுகிறேன். முன்னம் என் உள்ளத்தில் முக்கணி சர்க்கரை அள்ளி கொடுத்த பொன் மாடம் எங்கே, முன்பு என்னுடைய உள்ளத்தில் 3 கனிகளையும் 3 கனிகளான மா, பழா, வாழை என்ற முக்கனிகளுடன் சர்க்கரையும் கலந்து எனக்கு அள்ளி கொடுத்த என் காதலி எங்கே, கிண்ணம் நிரம்பிட செங்கனிச்சாருண்ண முன் வந்த செவ்வந்தி மாலை எங்கே, செங்கனியில் சாரெடுத்து கிண்ணம் நிரம்பிவிட சாருண்ண முன் வந்த என் அன்பு காதலி எங்கே. பெண் பாடுகிறார். பொன்னெழில் பூத்தது தலைவாவா, உன்மனத் தோட்டத்து வண்ணப்பறவை வந்தது இங்கே வா வா வா. பொன்னெழில் பூத்தது புதுவானில், தலைவா, உன் மன தோட்டத்தில் வண்ணப்பறவையாகிய நான் வந்துவிட்டேன் வா வா. செந்தமிழ் பண் கொண்டு வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு, செந்தமிழில் பாட்டெடுத்து பொன்வண்டு போன்ற அழகான காதலி ஆகிய நான் பாடிக்கொண்டு வருகிறேன் வா மன்னவா. மன்னவன் உள்ளத்தில் சொந்தம் வந்தானது சென்றது பூந்தென்றல் ஆடிக்கொண்டு, தலைவனின் உள்ளத்தின் சொந்தமாகிய காதலி வந்துவிட்டாள் என்று பூந்தென்றல் சென்றுவிட்டது ஆடிக்கொண்டே.
உன்னுடல் என்பது என்னுடல் என்றபின் என்னிடம் கோபம் கொள்ளுவதோ, என் உடல் உன்னுடலும் ஒன்றாய் ஆனபின் இருவரும் ஒருவர் ஆனபின் என்னிடம் எவ்வாறு கோபம் கொள்ள முடியும்? ஒன்றில் ஒன்றானபின் தன்னை தந்தானபின் உன்னிடம் நான் என்ன சொல்லுவதோ, நாம் ஒன்றில் ஒன்றான பின்பு என்னையே உனக்கு தந்த பின்னும் உன்னிடம் நான் என்ன குறை இருக்கிறது? பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். 1965 வெளியான எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிப்பில் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம். வழக்கறிஞராக எம்ஜிஆர், மனநலம் பாதிக்கப்பட்டவராக சரோஜா தேவி தற்கொலை செய்வதற்காக கலங்கரை விளக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார். சரோஜா தேவியை காப்பாற்றுகிறார் எம்ஜிஆர். சரோஜா தேவி தன்னை சிவகாமியாகவும் எம்ஜிஆரை நரசிம்ம பல்லவனாகவும் உருவகப்படுத்திக் கொள்கிறார். இதனால் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் சரோஜா தேவியை குணப்படுத்த அவர் வீட்டிலே தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அதன்படியே எம்ஜிஆரும் சரோஜா தேவி வீட்டிலேயே தங்கி அவருக்கு குணமாக காத்திருக்கிறார். இதுதான் கதையின் துவக்கம். என்ன நடந்தது என்பது கதையின் பிற்பகுதி. இந்த பாடலும் மற்ற பாடல்களும் விஸ்வநாதனின் இசையில் மிக அருமை. பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல் வரிகள் அருமை. நீங்களும் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.